ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 3வது கொஸ்டின் பார்க்கலாம். கூடுதலை காண்க. கூடுதல் அப்படின்னாலே கூட்டணும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் பாருங்கள். நான் முதல் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 7/5 கூட்டல் 3/5. இங்கே பின்னமாக இருக்குது, நடுவில் கூட்டல். இந்த மாதிரி பின்னமாக இருக்கும்போது பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டுமே சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு சேமாக இருக்குது, இங்கே 5 இங்கே 5. அப்போ என்ன பண்ணணும்? கீழே அந்த 5 ஒரு வாட்டி எழுதிடணும். ஒரு வாட்டி தான் எழுதணும். இங்கே நம்மளுக்கு பகுதி சேமாக இருக்கக்கூடியனால டேரெக்டாக நீங்கள் கூட்டலாம். நடுவில் ப்ளஸ் இருக்குது, அப்போ டேரெக்டாக கூட்டுங்க. 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10ன்னு கிடைக்கும், சரிங்களா? இப்போ 5 எப்படி கேன்சல் ஆகும்? 1 5 5 2 5 10. கீழே 1ன்னா அந்த 1 எழுதாண்டாம், மேலே என்னது இருக்குது? 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எழுதியிருக்கேன். இன்னொருக்கா கூட எழுதிக்கலாம். 7/5 5/7. இங்கே நம்மளுக்கு பகுதி சேமாக இல்லை. இப்படி சேமாக இல்லாட்ட நம்ம சேமாக ஆக்கணும். அது எப்படின்னா, 5ஆம் வாய்ப்பாடில் 7 வராது, 7ஆம் வாய்ப்பாடில் 5 வராது. அப்போ நம்மளால் சேமாவும் ஆக்க முடியாது. இனி அடுத்து என்ன பண்ணலான்னா, குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். சேமா இல்லாட்டா குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் பெருக்கணும். 7 7 49. நடுவில் கூட்டல். இனி 5ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 5 25. இனி கீழே இருக்கக்கூடிய 2ஐயும் பெருக்கி கீழே எழுதணும். 7 35. ஓகே பாருங்கள், 49ஐயும் 25ஐயும் கூட்டினா 74. கீழே வந்து 35. இப்போ இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட்டை நீக்கணும், சரிங்களா? 6/5 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்தாலே பெருக்கணும். வெளியே எந்த நம்பருமே இல்லை, குறியீடை மட்டும் நம்ம பெருக்கினா போதும். வெளியே எங்கே ப்ளஸ் இருக்குது, உள்ள மைனஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இது ரெண்டுமே மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இனி உள்ள என்னது இருக்குது? 14/15. இப்போ நம்ம பகுதியை சேம் ஆக்கணும். இங்கே 15 இருக்குது, இங்கே 5. 5ஆம் வாய்ப்பாடில் 15 வரும். எப்போ வரும்? 5 3 15. அப்போ 5 3ஆல் பெருக்குனேன்னா 15ஆக மாறும். இப்போ கீழே 3ஆல் பெருக்குனீங்கன்னா மறக்காமல் மேலேயும் 3ஆல் பெருக்கணும். இதை மறக்கக்கூடாது. ஓகே, நீ பெருக்கலாம். 6 3 18. அடுத்த டிவைடட் பை 5 3 15. இந்த சைடு என்னது இருக்குது? 14/15. அதை அப்படியே எழுதிருங்க. இப்போ பகுதி சேமாக இருக்குது, அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு நடுவில் மைனஸ். அப்போ பகுதி சேமாக இருக்கிறதுனால டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். 18லேருந்து 14 கழிச்சு என்ன கிடைக்கும்? 4, சரிங்களா? பகுதி சேமாக இருந்ததுன்னா மேலே இருக்கக்கூடியதை அப்படியே சால்வ் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிட்டேன். இப்போ இது கலப்பு பின்னமாக இருக்குது, அதை முதல் தகா பின்னமாக மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்குது, அதை மறந்துடாதுங்க. தகா பின்னமாக எப்படி மாற்றுறதுன்னா, கீழே இருக்கக்கூடிய 3ஐயும் இதையும் பெருக்கணும். 3 4 12. இனி 12க்கு கூட மேலே இருக்கக்கூடியதை கூட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இருக்கக்கூடியதையும் இதையும் பெருக்கணும். பெருக்கி மேலே இருக்கக்கூடியதை கூட்டணும், சரிங்களா? 3 4 12. 12க்கு கூட 2 கூட்டினா 14. இனி டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது? 3. அதை அப்படியே எழுதிருங்க. இனி நடுவில் ப்ளஸ். இங்கே அதே மாதிரி 12ஐயும் 7ஐயும் பெருக்குனா 84. 84க்கு கூட மேலே இருக்கக்கூடிய 5 கூட்டினா 89. கீழே என்னது இருக்குது? 12. அது அப்படியே வந்துடும். இப்போ பகுதியை சேம் ஆக்கணும். 3ஆம் வாய்ப்பாடில் 12 வரும். எப்போனா 3 4 12. அப்போ 4ஆல் பெருக்குனேன்னா இது 12ஆக மாறும். கீழே 4ஆல் பெருக்குனீங்கன்னா மேலே 4ஆல் பெருக்கணும். இதை மறக்கக்கூடாது. இனி மைனஸ் இருக்குது. 14 4ஐயும் பெருக்கலாமா? 14 4. நன்னாள் 16, 6 பாக்கி 1. 4 1 4. 4 கூட 1 கூட்டினா 5. அப்போ பெருக்குனா 56 கிடைக்குது. இனி கீழே கூடது பெருக்குங்க. 3 4 12. அடுத்த நடுவில் கூட்டல் இருக்குது. இங்கே 89, கீழே 12. இப்போ பகுதி எப்படி இருக்குது? சேமாக இருக்கா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு மேலே இருக்கக்கூடியதை அப்படியே சால்வ் பண்ணலாம். ஒரு மைனஸ்னால் நீங்கள் கழிக்கணும். கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 89லேருந்து 56 கழிச்சா 33. பெரிய நம்பர் 89, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னால் எந்த ஒரு குறியீடுமே போடாண்டாம். இப்போ இது 3ஆம் வாய்ப்பாடி கேன்சல் ஆகும். 1 3 3. திரும்பவும் 3 இருக்குது, அப்போ 1 3 3. அடுத்து 4 3 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 11 இருக்குது, கீழே 4 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். -17/11 -8/44 கழிக்கவும். இப்போ இதில் இருந்து இதை கழிக்கணும், சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். -17/11 கழிக்கிறதுனால நடுவில் மைனஸ். இனி இதை எடுத்து எழுதிக்கணும். இங்கே ஒரு மைனஸ். இந்த மாதிரி மைனஸ் இருந்ததுன்னா அது ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். அப்போ -8/44. இப்போ பாருங்கள், என்ன சொல்லியிருக்கேன்? முதல் இந்த ப்ராக்கெட்டை நீக்கணும். அதுக்கு முன்னாடி இதை எடுத்து எழுதிக்கலாம். -17/11 ப்ராக்கெட்டை நீக்கணும்னா பெருக்கணும். வெளியே மைனஸ் இருக்குது, உள்ள மைனஸ். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும், சரிங்களா? இது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே என்னது இருக்குது? 8/44. இப்போ பகுதியை சேமாக்கலாம். எப்படின்னா 11வது வாய்ப்பாடில் 44 வரும். எப்போனா 4 11 44. அப்போ 11 4ஆல் பெருக்குனா 44 மாறும். அதே மாதிரி மேலே 4ஆல் பெருக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு மைனஸ்.
17ஐயும் 4ஐயும் பெருக்கலாம். 4 7 28. அப்போ 8 பாக்கி 2. 4 1 4, 4 கூட 2 கூட்டினா 6. என்ன வருது? 68. இனி கீழே உடையதை பெருக்கலாம். 11 4ஐயும் பெருக்கினா 44 கூட்டல் 8 டிவைடட் பை 44. ஓகே, இப்போ பகுதி சேம் ஆயிடுச்சா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. பகுதி சேமானனால மேலே இருக்கக்கூடியதை அப்படியே சால்வ் பண்ணிடலாம். இங்கே ஒரு மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். அப்போ கழிக்கலாம். 68லேருந்து 8 கழிச்சா 60. பெரிய எண் வந்து 68. 8 விடைக்கும் பெரிய எண் 68. இதோட குறியீடு மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும். ஓகே, இப்போ ஒரு மைனஸ், அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். சரிங்களா? அதை மறக்கக்கூடாது. இப்போ லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பரும் ரெட்டை எண். அப்போ கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாடு போகும். பாருங்கள், 6ல் 2 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3 2 6. இனி ஒரே ஒரு 0, அது அப்படியே வந்துடும். இங்கே அதே மாதிரி 4 எப்போ வரும்? 2 4. திரும்பவும் 2 4. திரும்பவும் இது 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓகே, 3ல் 2 எத்தனை வாட்டி இருக்குது? ஒரு வாட்டி. 2 2. இனி 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 10ஆ மாறும். அப்போ 2 10. இனி இதுவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். 2 2 2 2. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது? 15. கீழே 11 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நடுவில் பெருக்கல் இருக்குது. பெருக்கல்னா நீங்கள் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 9 டிவைடட் பை 132 பெருக்கல் -11 டிவைடட் பை 3. இனி இன்னொருக்கா கூட எழுதிக்கலாம், ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணணும் அதுக்காக. அப்போ 9 டிவைடட் பை 132 பெருக்கல் -11 டிவைடட் பை 3. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், மேலேயும் கீழே தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மைனஸை தனியாக எடுத்து எழுதிக்கலாம், இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 3 9. இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். அப்போ 1 3 3 3 3 9. இனி இது ரெண்டும் 11ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியாட்டா வகுத்து பாருங்க. பெரிய நம்பர் 132, அதை உள்ளே எழுதுங்க. சின்ன நம்பர் 11, அதை வெளியே எழுதிருங்க. இப்போ இது ரெண்டே எடுத்துக்கலாம். 13ல் 11 எத்தனை வாட்டி இருக்கும்? ஒரு வாட்டி தான். 11 11. 13லேருந்து 11 கழிச்சா 2. இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். 22ல் 11 2 வாட்டி இருக்கும். 11 22. சரிங்களா? அப்போ கழிச்சா 0 கிடச்சிடும். இப்போ ஈவு என்ன கிடைக்குது? 12. அப்போ 132 கட் பண்ணிக்கிட்டு 12ன்னு எழுதிருங்க. இந்த 11 வாய்ப்படி கேன்சல் பண்ணியும் அப்போ 11 11. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 3 3 4 3 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, ஒரு மைனஸ், அதை ஆல்ரெடி எழுதிக்கிட்டேன். இனி மேலே இருக்கக்கூடியதை பெருக்கணும். பாருங்கள், 1 1 டிவைடட் பை, இது இங்கே 4 இருக்குது, இங்கே 1 4 1 4. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னொரு கூட அதை எடுத்து எழுதிக்கிறேன். -7 டிவைடட் பை 27 இன்டூ 24 டிவைடட் பை -35 எழுதிட்டேன். இப்போ பாருங்க, கீழே மைனஸ் இருக்கு, மேலே மைனஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இனி 7 35, இது ரெண்டுமே 7ஆம் வாய்ப்பாடில் வரும். 1 7 7, அடுத்த 7 35. இனி இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 9 3 27, அடுத்த 8 3 24. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே என்னது இருக்குது? 1 8. பெருக்கல்னால பெருக்குங்க. 1 8 8. கீழே 9 5 இருக்குது. 9 5 45. இதுக்கு மேலே இதையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். 6வது கொஸ்டின், வகுக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் இதை எடுத்து எழுதிக்கிறேன். -21 டிவைடட் பை 5. இனி நீங்கள் இந்த ஐக்கு பதில் வகுத்தல் குறியீடு போடணும். ஏன்னா வகுக்கணும் தானே கொடுத்துருக்காங்க. ஐக்கு பதில் வகுத்தல் குறியீடு போட்டுருங்க. இந்த சைடு என்னது இருக்கு? -7 டிவைடட் பை -10. ஓகே, இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். -21 டிவைடட் பை 5. இனி இந்த வகுத்தல் பதில் பெருக்கல் குறியீடு போட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடியது மேலேயும் மேலே இருக்கக்கூடியதையும் கீழே கொண்டு வர போகிறோம். அதாவது தலைகீழே எழுத போகிறோம். அப்போ கீழே என்னது இருக்கு? -10, அது மேலே வந்துடும். மேலே இருக்கக்கூடிய -7 கீழே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வகுத்தல் குறியீடை பெருக்கலாக மாற்றிட்டீங்கன்னா தலைகீழே எழுதணும். கீழே உள்ளதை மேலேயும் மேலே உள்ளதை கீழேயும் கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்க, கேன்சல் பண்ணலாமா? இந்த மைனஸோ கேன்சல் ஆகிடும். அடுத்த இதுவும் 5ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 5 5, இங்கே 10 இருக்குது. அப்போ 2 10. இனி 7 21 7ஆம் வாய்ப்பாடு போகும். 1 7 7, 3 7 21. இனி பாருங்க, இங்கே ஒரு மைனஸ், ஒரே ஒரு மைனஸ் இருக்குது, அது அப்படியே வந்துடும். இந்த மைனஸை மறந்துடாதுங்க. இனி மேலே இருக்கக்கூடியதை பெருக்கலாம். 3 2 3 2 6. இனி கீழே வந்து 1 1. கீழே 1ன்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாமா? -3 டிவைடட் பை 13. ஐக்கு பதில் வகுத்தல், அடுத்த இங்கே -3. ஓகேங்களா? மைனஸ் இருக்குது, இங்கே ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இனிமேல் பெருக்க தான் போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு -3 டிவைடட் பை 13.
இனி வகுத்தலுக்கு பதில் பெருக்கல் அப்படின்னு எழுதிருங்க. -3 இதுக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். தலைகீழ எழுதிடலாமா? கீழே இருக்கக்கூடிய 1 மேலே வந்துடும், மேலே இருக்கக்கூடிய -3 கீழே வந்துடும். இப்போ பாருங்க, இங்கே -3 இங்கே -3 கேன்சல் ஆயிடுச்சா? இனி மேலே 1 மட்டும் இருக்கு, கீழே 13 மட்டும் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் -2, இனி ஐக்கு பதில் வகுத்தல் குறியீடு. அடுத்து இங்கே என்னது இருக்குது? -6/15. ஓகே, இனிமேல் டிவைடருக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். எழுதிக்கலாம் -2/1. இப்போ வகுத்தல் குறியீடுக்கு பதில் பெருக்கல் மாற்றி எழுதிக்கிட்டு கீழே இருடைய 15 மேலே வந்துடும், மேலே இருடைய -6 கீழே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இனி 6ம் 2 எப்படி கேன்சல் ஆகும்? 2 2 3 2 6. இனி 3 15 3 எப்படி போகும்? 3 3 3 15. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கிறத பெருக்கிடலாமா? 1 5 பெருக்குனா 5 தான். இனி 1 பெருக்குனா 1. பைக்கு கீழே 1ன்னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.